ஈரோட்ல யாரெல்லாம் கலெக்டர் ஈரோடுங்கிற பேஜ் ஃபாலோ பண்றீங்க? ஏன் இந்த கேள்வியை கேக்குறேன்னா, இந்த ரீல முழுசா பாருங்க. நாங்களும் ஒரு ஃபாலோவர் தான். ரீசெண்டா ஈரோடு மாவட்ட கலெக்டரா இருக்கிற திரு கந்தசாமி ஐயாவோட ஒர்க் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேங்க. இவங்க இத்தனை விஷயங்கள் நேர்ல போய் பார்க்கறத நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கேன். இது அவங்க வேலைன்னு நினைக்கலாம். நம்ம ஈரோட்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்கறப்ப இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களான்னு தோன்ற விஷயமா இருக்குங்க. அந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கலெக்டர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. மெயினா சொல்லணும்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பாத்ரூம்ங்க. நம்மள எத்தனையோ பேர் இந்த விஷயம் மாறுமான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்த கலெக்டர் போய் பார்த்தது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுதுங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துல காலை உணவு திட்டம் போய் பார்க்கறது மட்டும் இல்லாம சாப்பிட்டும் பார்க்கறாருங்க. அங்கன்வாடி மையத்துல குழந்தைங்களை போய் பார்க்கறது, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை பார்க்கறது, ஆரன்புதூர்ல இருக்கிற செவித்திறன் குறைபாடுடைய ஒரு பள்ளிக்கூடம், எனக்கே பள்ளிக்கூடம் இருக்குது இப்பதான் தெரியுங்க. அந்த பள்ளிக்கூடத்திலேயே ஆய்வு மேற்கொண்டாருங்க. அது மட்டும் இல்லாம ஈரோடுனா ஈரோடு டவுன் மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்தியூர், பர்கூர், சத்தியமங்கலம் இது எல்லாமே நம்ம ஊர் தாங்க. அங்கேயும் போய் அந்தியூர் அரசு பள்ளியில ஆய்வு பண்ணி ரேஷன் கடைன்னு நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்றது சந்தோஷங்க. இந்த பதிவோட நோக்கம் இவ்வளவு ஆக்டிவா இருக்கிற கலெக்டர் திரு கந்தசாமி ஐயாவோட ஒவ்வொரு வேலைகளும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ. நீங்க கலெக்டர் ஈரோடு பேஜ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈரோட்டுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க.